இதுவரைக்கும் நீங்க அச்சீவ்மெண்ட் நினைக்கிறது ஏதாவது இருக்கா? கல்யாணம் பண்ணது சார். கைஸ், பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. ஆரி ப்ரோ ரொம்ப சாரி ப்ரோ, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆரி மேல ஹேட் ரேட்ட சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க. ஹியூமனை நாயா ட்ரீட் பண்றதுன்றது எனக்கு. இன்னொன்னு, ஓவியா எவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா? ஆரி என்னதான் ஒஸ்டா பிஹேவ் பண்ணாலும் ஓவியா எந்த அளவுக்கு கேர் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஓவியாக்கு ஃபயர் விடுறாங்க. Not a movie, this is a reality show. Yes. சோ இன்னைக்கான எபிசோட் நம்பர் 4ல ஆரி என்ன பண்ணாரு, ஓவியா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா மொத்தமா 10 பேர் வந்தாங்க. 10ல ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. விஜய் டிவி சில பேரை வேணும்னே செலக்ட் பண்றாங்களா அப்படின்ற டவுட்டும் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன மேட்டர்ன்றத பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பிந்து மாதவி என்ன பண்றாங்க, தண்ணியை புடிச்சு மூஞ்சில ஊத்துறாங்க. இங்க என்னன்னா இவங்கள வந்து மனுஷங்களாவே மதிக்க மாட்டாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி பார்த்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றது டீடைலா பார்க்க போறோம். இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோட் நம்பர் 4ல மொத்தமா 10 பேரை பாத்தீங்கன்னா ஆடிஷன் பண்றாங்க. அந்த 10ல ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. அந்த ஒருத்தரை செலக்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா என்னது இவங்கள செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. Thank you sir. Thank you. சோ முதல்ல இந்த பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோவே எதுக்காக, காமன் மேன்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்காக தான், கரெக்ட்டுங்களா? சோ அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வி கேட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்றாங்க. ஏன்னா உள்ள போய் ஏதாவது மக்களை என்டர்டெயின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காங்க. மோஸ்ட்லி காமன் மேனா இருக்கிறத விட கொஞ்சம் காமன் சென்ஸ் இல்லாம இருந்தா நீங்களே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஆடிஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த வகையில முதல்ல ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க. அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ப்ரொடியூசரா நீங்க ப்ரொடியூசர் அப்படின்னா அப்ப நீங்களே ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே அதுல ஹீரோயின் நடிச்சுக்கலாமே, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே கிரியேட் பண்ண முடியுமே, நீங்க எதுக்கு இந்த ஷோக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு. ஆரி கேட்டாரு. சோ கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த லேடி நல்ல இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கிலீஷ்லயே இதை பேசிட்டு இருந்தாங்க. சோ பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மாயா இருக்காங்களே, அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க ரொம்ப போர் அடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஏன்னா மொத்தமா 3 ஜட்ஜஸ் தான் நம்ம நினைக்கிறோம். மாயா ஒரு ஜட்ஜ் மாதிரி தான் இந்த ஷோல பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணணும், ஒன்லி ஹோஸ்ட்னா ஹோஸ்டுக்கான வேலையை மட்டும் தான் பார்க்கணும். பட் இவங்களோட ஒப்பீனியனையும் சொல்றாங்க, அதை கமெண்ட்ஸாவும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய டாஸ்கையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப மொத்தம் 3 ஜட்ஜ் இல்லையா, மொத்தம் 4 ஜட்ஜ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. மாயா ஆங்கர்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பத்தியும் புடிங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில முதல்ல அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்தாரு. அந்த அங்கிள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா பேசினாரு. சோ இன்னசென்ட்டா பேசினாரு, நம்மளுக்கே பாக்குறதுக்கு சரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அட்லீஸ்ட் பிக் பாஸ் வீட்ல ஒரு 2 வாரம் இருந்தா ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி தோணும்ல. சோ அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணல. அவர் என்ன பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு ஹோல்டுல வந்து நீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஹோல்டுல வச்சிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் நெட்டையாவும் ஒருத்தர் பல்காவும் வந்தாரு. அவர் பேர் ஹைட் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டான்ஸ் ஏதோ மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பே போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஹேர் ஸ்டைலுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் செலக்ட் ஆவார்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுறது வந்து ரொம்ப தயக்கமா ஒரு மாதிரி ஒரு வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டே இருந்தாரு. அதனால அந்த பீஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லா ஹைட்டா ஒருத்தர் வந்தாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டுல போட்டுருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கோங்க, டிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எதுக்கு நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேச சொல்லி 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. ஆப்வியஸா இது ஒரு ஜெனரலான டாஸ்க் தான், அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோனே பாத்தீங்கன்னா இவர் ஹைட்டா இருந்தவர் நல்லா வெயிட்டா கத்துனோனே இவர் நல்லா கத்துறாருப்பா, இவர் தான் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹோல்டுல போட்டாங்க. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹைட்டா இருந்தவர் கத்துறது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு டேலண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம எஃப்ஜே வாயில வாத்தி வாசிப்பார்ல, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இவரு வாசிக்கிறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆரி அவர்களே, ராஜு அவர்களே, ஓவியா அவர்களே, நீங்க யாரை செலக்ட் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இவரை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா போன சீசன் ஃபுல்லா ஒரு பயபுல துப்புன்னு துப்பிக்கிட்டே இருந்தாப்ல, அதே மாதிரி இந்த சீசனும் துப்புறதுக்கு ஒரு ஆளை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. வீடு ஃபுல்லா துப்பி வச்சிட்டாரு. அதை கழுவுறதுக்கே பிக் பாஸ் டீமுக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. சோ தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன், பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான கட்டம், சேனல் இங்க தான் வசமா மாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன மேட்டர்னா ஒரு பொண்ணு வந்தாங்க பிளாக் ட்ரெஸ்ல. சோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வரை தான் பண்ணிருக்காங்க, காலேஜ் பண்ணல. ஏன் பண்ணல, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்களா. அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்களுக்கான வாய்ப்பு அமைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் இதுக்கு முன்னாடி பேசினாங்களே அவங்க அளவுக்கு வளவலன்னு பேசல. இந்த பொண்ணு பேசினதே ரொம்ப கம்மியா தான் பேசிச்சு. ஆனா இந்த பொண்ணு வந்து ஹோல்டுல போட்டாங்க. எனக்குலாம் ஆச்சரியமா இருந்தது, என்னடா இது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ப்ரொடியூசர்னு சொன்னோன்னே அவங்க வந்து உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டாங்க. இவங்களே அதே தான் கேட்கறாங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே அமைச்சிக்கலாம்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாலாம் ஒன்றும் பேசல. என்ன பேசுறோன்னே கொஞ்சம் குழப்பமா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணை எதுக்கு ஹோல்டுல போடுறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. ஆக்சுவலா சேனலே அதுக்கான விளக்கத்தை நம்ம ஜட்ஜஸை வச்சு கொடுக்க வைக்கிறாங்க. என்னன்னா இவங்க எதுக்கு நாங்க செலக்ட் பண்ணோம்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்
ஸ்கூலிங் வந்து தான் பண்ணிருக்காங்க, ஒன்னு காலேஜ் போல. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும், எல்லாம் ஒரே ஏஜ் கேட்டகரியில ஒரே மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் விதவிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த விளக்கத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பெருசா எந்த டேலண்ட் ஏதாவது காமிச்சுதான் பாத்தீங்கன்னா டேலண்ட் இல்ல. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது டாஸ்க்ல ஜெயிச்சுதான் பாத்தீங்கன்னா டாஸ்க் வச்சு ஜெயிக்க வைக்கல. சோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? பெருசா இன்ட்ரெஸ்டிங்காவும் பேசல, பெருசா டேலண்ட்டையும் காமிக்கல அப்படின்னும் போது ஏன் செலக்ட் பண்ணீங்க? சோ இங்க தான் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றது கிளியரா புரியுது. ஏன்னா இந்த பொண்ணை இப்போ இன்கேஸ் ரெண்டு பேரா, அதாவது இவங்க கூட இன்னொருத்தவங்களை வர வச்சு நீங்க டிபேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அந்த அளவுக்குலாம் பெருசா எதுவும் பேசியிருக்காது. ஏதோ ஒரு வேலையை பிக் பாஸ் டீம் பண்றானுங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் ஆப்வியஸா வருது. உங்களுக்கு வந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போல அப்படின்னு சொன்னதை தவிர வேற எதுவும் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா படல. பட் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்களை செலக்ட் பண்றாங்கன்னா அப்ப யார் யாரெல்லாம் படிக்காம காலேஜ் வந்து பாதியில டிராப் பண்ணவங்க, ஸ்கூல்ல பாதியில டிராப் பண்ணவங்க, இவங்க எல்லாம் போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்றீங்களா? இல்ல அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன தனியா ஒரு பிரியாரிட்டி காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற டவுட் எனக்கு வருது. உங்களுக்கு வந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்தாப்ல, அதாவது அவரோட பல்ஸை அவரே பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வைக்கிறாரு, நிறுத்துறாரு, மேஜிக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டு என்னால ஷாக் ஆயிட்டாங்க. என்னது மேஜிக் பண்ணுவீங்களா, நிறுத்துவீங்களா உங்களோட பல்ஸ் அப்படின்னு கேட்டு, ஆமா நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் மாயா போய் கையை பிடிச்சு பாக்குறாங்க, உண்மையிலே நிப்பாட்டுறாரு. ஐயே மேஜிக் கிரிகாலன் நீங்களா, உங்களை வந்து உள்ள விட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹோல்டில் வச்சிட்டாங்க. அவரையும் செலக்ட் பண்ணல, அவரையும் ஹோல்டில் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்தாங்க. அந்த பையன் பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா அப்படின்ற காரணத்துக்காக அந்த பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? ஆனா அப்படிதாங்க உண்மை. ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்க வச்சு பேச விட்டாங்க. பேச விடும்போது ரெண்டு பேருமே அப்படியே பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா, இவரு பயங்கரமான கருத்துக்களை எடுத்து வைக்கும், அவங்க பயங்கரமான கருத்துக்களை எடுத்து வைக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல. இவங்க ரெண்டு பேர்ல பார்க்கும்போது அந்த பையன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான், பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசுறான் அப்படின்ற காரணத்துக்காக அந்த பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்க வேலை என்னன்னா, சேனல் எப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது யார் ரெண்டு பேர்ல யார் அவங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நபரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரை அனுப்பிச்சு விடுறாங்க. ரெண்டு பேரை அனுப்பிச்சு விடும்போது ஒருத்தவங்க ரொம்ப மொக்கையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா பக்கத்துல இருக்கவங்க பெட்டரா தெரிவாங்க. சோ அப்ப பெட்டரா தெரியறவங்கள ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஹோல்ட்ல போடுவாங்க, இல்ல செலக்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து பயங்கரமான கேம் பிளே. அந்த கேம் பிளேவை அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் ஆடுறாங்களோ இல்லையோ சேனல் சூப்பரா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இவங்க ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆன்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பையன் வந்து ஹோல்ட்ல போட்டுருக்காங்க, செலக்ட் பண்ணல. சோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். என்னடா இது இன்னைக்கு யாரையுமே செலக்ட் பண்ணலையே, என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நாங்க செலக்ட் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க. இதுதான் ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயம். அந்த ரெண்டு பேர்ல அந்த பிளாக் ஷர்ட் போட்டு ஒரு பையனும் ப்ளூ கோட் போட்டு ஒரு லேடி அவங்க வந்திருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா டாஸ்க் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஆரி ஒரு வினோதமான டாஸ்க் கொடுத்தாரு. அதாவது உங்களோட பேரை வந்து மறந்துடுங்க, நான் சொல்றதை நீங்க செய்யணும். ஏப்பா தம்பி நீ வந்து டாக் மாதிரி பண்ணுப்பா, அந்த டாக கொஞ்சற மாதிரி அந்த பையனை கொஞ்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த லேடி வந்து அப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது, அப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் எதுக்கு பண்ணணும், எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு ஹியூமனை அப்பெல்லாம் என்னால ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆரி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், உங்களோட நேமை உங்களோட ஐடென்டிட்டியை மறந்துருங்க, உங்களுக்கு புதுசா ஒரு ஐடென்டிட்டி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அதை பண்ண சொல்லல, உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கல, அந்த கேரக்டர் நான் அதுவா பண்ண சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை நீங்க பண்ணணும். அதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ண சொல்லுவாங்க. இங்கே நீங்க அதை பண்ணணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு என்னோட கேரக்டர் இப்படி, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நியாயமான கேள்வி தான் ஆரி கேட்டது. ஆக்சுவலா ஆரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கும்போது நியாயமான இருக்கும். ஆனா அந்த பக்கத்துல ஓவியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து சினிமா வைஸ் பார்க்கும்போது ஓகே, மத்தபடி நீங்களா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. சோ அது வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆரிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்களை ஹியூமன்ஸா ட்ரீட் பண்ணாம இந்த மாதிரி பண்றாரு, அந்த பையனை நாயா நடிக்க சொல்றதும் இவங்க அந்த நாயை கொஞ்சற மாதிரி கொஞ்சம் சொல்றது இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஓவியா வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க, ரொம்ப ஜெனியூனான சோல், எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, அவங்கள மனுஷங்களா பாக்குறாங்க ஓவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஓவியா இந்த ஜட்ஜிங் பேனலுக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ஷோக்கான ப்ரோமோ வரும்போதே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா ஓவியான்ற இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா ஓவியா நல்லவங்க தான், கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட்ஜிங் பேனலுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. ஆரி வந்து இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேணும், உங்களை இப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஆனா இந்த இடத்துல ராஜுவும் அதுதான் பண்றாரு. ஆரி கொஞ்சம் மேல இருக்காரா, ராஜு அதுக்கு கீழ இருக்காங்க. ஓவியா எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலயுமே இல்ல. ஆக்சுவலா ஓபனா சொல்லணும்னா லாஸ்ட் இப்ப 4வது எபிசோட், இன்னைக்கு இந்த 4 எபிசோட்ல ஓவியா பேசினதே ரொம்ப கம்மி தான். இன்னைக்கான எபிசோட்ல தான் ஒரு 4-5 வார்த்தையே பேசுனாங்க, ரொம்ப கம்மியா தான் பேசுறாங்க. ஒருத்தவங்களுக்கு क्वेश्चन கேக்குறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜட்ஜுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணணும், ஒரு அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ல அவங்கள கொண்டு வந்து அவங்க அதுல எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தா இவங்க செலக்ட் பண்றாங்க. சோ அப்படின்னும் போது அவங்க ரியாக்ட் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா அவங்கள
செலக்ட் பண்றாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா மீன்ஸ் ஒன்னு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், இல்ல பயங்கரமா கோவப்படலாம், ஏதோ ஒரு எமோஷன் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க ஆடிஷனுக்கு வரவங்க கிட்ட இருந்து. சோ அதை எதிர்பார்க்கறது கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களை தள்ளணும். அந்த தள்ளுற வேலையை ராஜுவும் ஆரியும் பண்றாங்க. ஓவி அதை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, கடைசியா எல்லாம் முடிச்சோன்னே அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, ரொம்ப கைண்டா அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க. சோ அதனாலேயே ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓவியா சூப்பர் சூப்பர்னு ஃபயர் விடுறாங்க. இப்போ ஆரிய போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிந்து மாதவி தண்ணி எடுத்து ஊத்துன விஷயம் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா ஒரு மனுஷனா கூட மதிக்காம பிந்து மாதவி இதெல்லாம் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல போட்டு பொரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அதே மேட்டர் தான் ஆரியும் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியும் போட்டு பொரட்டுன்னு பொரட்டுறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஜட்ஜுக்குன்னு சில ரோல்ஸ் இருக்கு. சோ அப்படின்னும் போது இந்த ஷோ எப்படிப்பட்ட ஷோ அப்படின்னா ஒரு மாதிரி ஹியூமன்ஸ் வச்சு விளையாடுற ஷோ தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷோல யாருமே கலந்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த ஷோவே எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூல மிருகங்களை அடைச்சு போட்டுட்டு அவங்கள நம்ம டிக்கெட் எடுத்து போய் மிருகங்களை பார்ப்போம்ல, புலி குரங்கு இதெல்லாம் போய் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் இங்க மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுருக்காங்க, நம்ம போய் பார்க்கிறோம். சோ அப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஷோவோட ஃபார்மேட்டே தப்பு தான். இந்த ஷோவே தப்பான ஷோ தான். எப்படி மனுஷங்களை அடைச்சு போட்டு வேடிக்கை பார்க்கறது, இது எப்படி நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா எஸ் அது தப்பு தான். இது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். அதாவது மிருகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுத்து ஜூல வச்சுக்கிறது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது எப்படி சரியா இருக்கும், என்ன இருந்தாலும் அவங்களோட சுதந்திரத்தை வந்து நீங்க பறிக்கிற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே விஷயம் தான் இங்கேயும். இங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு சம்பளம் தரும், உங்களுக்கு நிறைய ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உள்ள கூட்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா மிருகங்க கூட சுய விருப்பத்துல ஜூக்கு வரல, ஆனா இங்க மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா சுய விருப்பத்துல ஜூக்கே வராங்க. தட் மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்கே வராங்க. பிக் பாஸ் வீடு அப்படின்ற கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒஸ்டான கான்செப்ட் தான். சோ அந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் தள்ளுறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அது என்னதான் தப்பா தோணுனாலும் அந்த ஷோக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்கள தள்ளி உள்ள ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ஷோ ஃபார்மேட்டுக்கு அது கரெக்ட் தான். ஏன்னா ஷோ ஃபார்மேட்டே தப்பான ஃபார்மேட் அப்படின்னும் போது தப்பா தானே இருக்கும் அது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கடைசியா அந்த லேடி அந்த பையன் வந்தான்னு சொன்னால அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கோட் போட்ட லேடியை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சான், நாய் மாதிரி குனிப்பா முட்டி போடுப்பா அப்படின்னா முட்டி போட்டான். ஆனா அவனை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட்ல போட்டாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னவங்களை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா இப்ப ஜட்ஜஸ்க்கு அங்க இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க இதுல இருந்தே கிளியரா புரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணணும், அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நான் தனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கவங்க, சண்டை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்ல பாத்தீங்கன்னா காமெடி பண்றவங்க, ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பையன் சொன்னதெல்லாம் செய்யறான், இங்க வந்து பாத்தீங்கன்னா எவன் சொன்னாலும் இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹோல்டுலயும் இவங்க சொன்னா செய்ய மாட்டாங்க, எதிர்த்து பேசுறாங்க பாரு, இவங்க தான் தேவை அப்படின்ற மாதிரி அவங்கள செலக்ட் பண்றாங்க. இன்னைக்கான எபிசோட்ல ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டாங்கல்ல அவங்கள தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ஆடிஷனுக்கு போறவனுங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜட்ஜஸை மதிக்காதீங்க, ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. நீங்க சொன்னா ஆரி சொல்லுங்க சரி ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யணுமா, அதனால செய்ய முடியாதுங்க, நான் எங்க செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை செலக்ட் பண்றவங்க. இல்ல நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றவங்க. சோ பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.